தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி கோப்பைகளோடு மகிழ்ச்சியுடன் பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுப்பதை பார்க்கின்றோம். அவைகளை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு சந்தோஷமானவர்கள் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆனால் அந்த சந்தோஷங்கள் எளிதாக வந்துவிடவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கின்றார்கள். தினமும் மணிக்கணக்கில் எத்தனை விதங்களில் உடற்பயிற்சி செய்கின்றார்கள். ஆக அநேக சிரமங்களின் பிரதிபலனாகத்தான் வெற்றி களிப்பை அடைகின்றார்கள். இறை வாழ்க்கையிலும் நாம் சில சிரமங்களை ஏற்க மனமற்று போனால் தேவன் அருளும் வெற்றிகளையோ சந்தோஷங்களையோ அடைய முடியாது. அழிந்து போகும் உலக வெற்றி கோப்பைகளுக்காக இத்தனை சிரமங்களை ஏற்க அவர்கள் முன்வருகின்றார்கள். அப்படி இருக்க அழியாத நித்திய வெற்றி கோப்பைக்காக நாம் எவ்வளவு சிரமங்களை ஏற்க முன்வர வேண்டும். பரிதாபமாக பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவம் என்றால் சிரமமற்ற ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஆனால் சிரமங்கள் இல்லாமல் எப்போதுமே எங்கேயும் சந்தோஷங்கள் இல்லை. தேவன் விரும்புகின்ற உண்மையான வாழ்க்கையை வாழ சில சிரமங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்க வேண்டியது அவசியம். ஒரு சிரமப்படுதலின் தேவையை உணராதவரை அது முடியாது. நித்திய வாழ்க்கையின் மேன்மைகளுக்காக அற்ப உலகின் சில நஷ்டங்களை ஏற்க வேண்டியது அவசியம். உயர்ந்த சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்வதற்காக சில கஷ்டங்களை சகிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த வாழ்க்கையின் இலக்குகளை அடைந்து மகிழ அனுதினமும் ஆவிக்குரிய பயிற்சிகளை சிரமப்பட்டு செய்ய வேண்டியது அவசியம். அப்போது தேவன் அருளும் மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். சில நேரங்களில் ஜெபிப்பதும் கடினம்தான், வேதம் வாசிப்பதும் சிரமம்தான், தேவனுக்காக பணி செய்வதும் கஷ்டம்தான். ஆனால் அவைகளினால் நமக்கு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. நம்முடைய பிரயாசங்கள் இனிமையாக இல்லாவிடினும் அதனுடைய விளைவுகள் மதுரமாகவே இருக்கும். அந்த நம்பிக்கையில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளித்து தேவ பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.